அடுத்தப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இப்போ விஜயும் நம்ம குட்டி அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச காவேரி பார்த்தீங்கன்னா, விஜய் வீட்டுக்கு போய் பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. விஜய் வீட்டுக்கும் போறாங்க. அங்க தாத்தா காவேரிய பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்போ விஜய் வீட்ல இல்லம்மா அப்படின்னு கேட்கும்போது, ஸ்கூல்ல பார்த்தேன் அவங்கலாம் ஷாப்பிங் போயிருக்காங்க. உங்ககிட்ட பேசலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் விஜய்க்கு நீங்க கல்யாணம் பண்ணல? அம்முக்கு அம்மா இறந்து 5 வருஷம் ஆச்சுல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் வந்து அவன் ஒய்ஃப் நினப்பாவே இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. இதை கேட்டால் காவேரி வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாலும் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, அவங்க எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா, அப்போ தான் அவருக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. தாத்தாக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் காவேரி விஜயும் இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த கதையை பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃபும் விஜயும் எந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் கேட்ட காவேரிக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுது. இந்த அளவுக்கு ஒய்ஃபை வந்து ஒரு மனுஷனால் நேசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி காவேரி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவர் ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காவேரி அங்கே வந்து அதை யோசிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. உடனே விஜய் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்ததும் நம்ம தாத்தா வந்து விஜய் கிட்ட காவேரி வந்துட்டு போன விஷயத்த சொல்லும்போது விஜய்க்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு காவேரி வரணும், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஒருவேளை காவேரிக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயே பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த சாரதாம்மா கிட்ட விஜய் சொல்கிறாரு. சாரதாம்மாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. காவேரி தான் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கற்பனையில் வளர்த்துக்கிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உண்மையாலே காவேரி என்ன பண்ண போகிறாங்கன்னா எல்லா கதையும் கேட்டுட்டு விஜய்க்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்த்ததும் அதுல இருந்து பாத்தீங்கன்னா சாரதாமாவும் விஜய் எப்படி தப்பிக்க போறாங்க, இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ப்ரோமோ வந்து கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல நிறைய காம்படிஷன் எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது. அதுல நம்ம அம்மு வந்து கலந்துக்கிட்டு வின் பண்ற மாதிரியான ஒரு ஸ்கூல் ரிலேட்டிவான ஒரு அப்டேட்ஸும் கிடைச்சிருக்கு. இதுல யமுனாவோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அவங்களும் நைட் ஷூட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ யமுனாவும் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டில் இருக்காங்களா இல்லை அவங்க ஜாப் ரிலேட்டிவாக எதனா நிவின் யமுனாவோட அப்டேட்ஸ் இருக்கான்னு தெரியல. யமுனா ஸ்கூல் ரிலேட்டிவான அந்த காம்படிஷன் ப்ளஸ் நம்ம விஜய்க்கு வந்து காவேரி வந்து பொண்ணு பார்க்குறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ப்ரோமோலாம் மூவ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.